ஹலோ மக்களே, நான் உங்கள் சிவா பேசுகிறேன். இன்றைக்கி ஒரு அருமையான டிப்ஸ் தான் சொல்ல போகிறேன். நம்ம இந்த உலகத்துக்கு வரும்போதும் அம்மான்னு சொல்லி தான் சத்தம் போட்டு வரோம். இந்த உலகத்தை விட்டு போகும்போதும் அம்மான்னு சொல்லி தான் என்ன பண்ண போகிறோம். இறுதியாக நம்ம அம்மான்னு சொல்லி தான் இந்த உலகத்தை விட்டு சொல்லிட்டு தான் நம்ம போகிறோம். அதனால் அம்மா வந்து எவ்வளோ முக்கியத்துவம்னு புரிஞ்சுக்கோங்க. தாயின் சிறந்த கோயிலும் இல்லை, தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. அம்மா நம்மளை வந்து 10 மாதம் சுமந்து அவங்க மறுஜென்மம் எடுக்கிறாங்க நம்மளை இந்த உலகத்துக்கு கொண்டு வரதுக்காண்டி. அது மட்டும் இல்லாமல் அவங்க ரத்தத்தை வந்து பாலாக நமக்கு தாராங்க. நம்ம நம்ம தாயிட்ட இருந்தால் முதல் உணவு என்ன பண்ணுறோம், அவங்க பாலை நம்ம குடிக்கிறோம். சரியா, முதல் உணவு அவங்க ரத்தத்தை நமக்கு பாலாக ஊட்டுறாங்க. சரி, அப்படிப்பட்ட அம்மாவை வந்து நம்ம வந்து என்ன பண்ணணும், மதிக்க தெரியணும். சரியா, அவங்க பேச்சுக்கு நம்ம எதிர் பேச்சு பேசக்கூடாது. நம்மளை கஷ்டப்பட்டு படிக்க வைக்கிறாங்க, அவங்க படிக்கலை. அதனால் அம்மா வந்து நம்ம இந்த உலகத்துக்கு வரணும், இந்த உலகத்தில் நம்ம பெருமையாக நடத்தப்படணும், சமூகத்துலேயும் குடும்பத்துலேயும் இந்த உலகமே நம்ம மகனை பெருமையாக பேசணும்னு சொல்லி அவங்க நிறைய விஷயத்தில் வந்து நமக்காக விட்டு கொடுத்து நம்மளை கஷ்டப்பட்டு படிக்க வைக்கிறாங்க. நமக்கு தேவைகள் எல்லாமே சரி பண்ணுறாங்க. அப்படிப்பட்ட அம்மாவுக்கு நல்ல மரியாதையாக பேசணும். அது மட்டும் இல்லாமல் அவங்க பேசும்போது எதிர்த்து பேசக்கூடாது. அம்மா பேசும்போது மரியாதையோடு பேசணும். அதான் ராஜகுணம், ராஜ மரியாதை. நம்ம எவ்வளோ தான் பெரியவனாக வளர்ந்தாலும் நம்ம அம்மாவுக்கு நம்ம குழந்தை தான். சரியா, அதை புரிஞ்சுக்கோங்க. அம்மாவுக்கு வந்து மரியாதை கொடுங்க. அம்மாவை வந்து அழ வைக்காதீங்க, சந்தோஷமாக பார்த்துக்கிடுங்க. சரியா, என் அன்புள்ளங்களே, இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். லைக்